ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து 10th ஸ்டாண்டர்டுக்கான இங்கிலீஷ் செகண்ட் மிட் டெர்ம் டெஸ்ட் 2025 கொஷின் பேப்பர் தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இரண்டாம் இடைப்பருவ தேர்வு. ஸோ செகண்ட் மிட் டெர்ம் எக்ஸாமோடைய ஒரு கொஷின் பேப்பர் வெரி இம்பார்ட்டண்டான ஒரு கொஷின் பேப்பர். இதில் உள்ளது கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸாமில் வரும், எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும். ஏன்னா இந்த கொஷின் பேப்பர் கம்ப்ளீட்லி பேஸ்ட் ஆன் த இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் தான். ஸோ அதனால் இதில் உள்ள எல்லா கொஷின்ஸையுமே நல்லா வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் எதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்மளுடைய கேகே எட்டெக் அண்ட் கல்வி மினி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம ரெண்டையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இனிமே உங்களுக்கு செகண்ட் மிட் டெர்ம் எக்ஸாம், அதுக்கப்புறம் வந்து ஹாஃப் இயர்லி எக்ஸாம், அதுக்கப்புறம் ரிவிஷன் எக்ஸாம், பப்ளிக் எக்ஸாம் எல்லாத்துக்குமான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ், மாடல் கொஷின் பேப்பர் எல்லாமே நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுவேன். ஸோ மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தயவு செஞ்சு வீடியோ பார்க்குற எல்லாரும் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு அப்படிங்கிறதுனால ரெக்கமெண்டேஷன் ஆகாது, அதிகமாக இருக்கும், நோட்டிஃபிகேஷன் போயிருக்காது. ஸோ அதனால் வீடியோ பார்க்குற எல்லாருமே லைக் பண்ணி அப்படின்னா மேபி ரெக்கமெண்டேஷன் ஆகும், நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எனக்காக நம்ம பழைய சப்ஸ்கிரைபர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள், பார்க்குற எல்லாரும். ஓகேவா? ஸோ இப்போ பார்ப்போம் எதெல்லாம்னு. ஸோ இதில் கொஷின் ஆன்சர் பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒய் வேர் த ஓல்டு வில்லேஜஸ் சிட்டிங் இன் த லாஸ்ட் டிஸ்க், அது வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். அப்புறம் வந்து வாட் வாஸ் ஃப்ராங்க் சாரி ஃபார், அந்த கொஷின் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அது வந்து பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸ் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி டைரக்ட் ஸ்பீச் இன்டைரக்ட் ஸ்பீச் பார்த்துக்கோங்க, வெரி இம்பார்ட்டன்ட் அண்ட் ஈஸியாக இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்துக்கோங்க. பேராகிராஃபை பொறுத்தளவு மொத்தமே உங்களுக்கு வந்து சிலபஸே கம்மிங்கிறப்ப ஸோ ஒரு யூனிட்டோடது மட்டும், 4th யூனிட்டோடது மட்டும் பார்த்துக்கோங்க, மற்றபடி எதுவும் தேவையில்லை. ஓகேங்களா? ஸோ இதுதான் உங்களுக்கான இம்பார்ட்டண்டான கொஷின்ஸ். அண்ட் இதில் உள்ள கொஷின்ஸ் எஸ்பெஷலி பார்த்தீங்க அப்படின்னா சினானிம்ஸ், ஆன்டனிம்ஸ், அந்த கிராமர் கொஷின்ஸ் எல்லாமே இதில் உள்ளது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ எல்லாமே பப்ளிக் எக்ஸாம்லையும் சரி ரிப்பீட்டடாக கேட்டதை வச்சு அந்த கான்செப்டை பேஸ் பண்ணி கொஷின் இருக்குது. ஸோ அதனால் இதில் உள்ள எல்லாத்தையும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த கொஷின் பேப்பரோட பிடிஎஃப் வேணும் அப்படின்னா வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், அதில் நான் பிடிஎஃப் ஷேர் பண்ணுறேன். ஓகேங்களா? அண்ட் ஆல்சோ மோரோவர் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நம்மளுடைய கல்வி மினி ஆன்லைன் டியூஷனில் நீங்கள் எங்கிட்ட டியூஷன் படிக்கணும், நெக்ஸ்ட் ஒரு டைம் டேபிள் வந்துருச்சு, பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 4 மந்த் தான் இருக்குது, நவம்பர், டிசம்பர் அண்ட் ஜான், பிப்ரவரி, மார்ச்சில் பப்ளிக் எக்ஸாம். ஸோ இந்த 4 மந்த் எங்கிட்ட வந்து நீங்கள் டியூஷன் படிக்கணும், ஆன்லைன் டியூஷன் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன், அந்த நம்பரை கிளிக் பண்ணி நீங்கள் ஆன்லைன் டியூஷனுக்கு என்கொயரி பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இன்ட்ரெஸ்டட் ஸ்டூடெண்ட்ஸ் காண்டாக்ட் பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரி வேறு எந்தெந்த சப்ஜெக்ட்டுக்கு ஆல்ரெடி நான் மேக்ஸுக்கு, சயின்ஸுக்கு, சோசியல் சயின்ஸுக்குலாம் செகண்ட் மிட் டெர்ம் எக்ஸாமுக்கு இம்பார்ட்டன்ட் கொஷின் அப்லோட் பண்ணிட்டேன். ஸோ அதெல்லாம் பார்த்து நல்ல எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்கள். எனிவேஸ் நல்லா படிங்க. ஆல் தி பெஸ்ட். ஹோப் ஸோ நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எக்ஸாமுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள், நல்லா மார்க் ஸ்கோர் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட், வெரி ஆல் தி பெஸ்ட். ஓகே.